மாமா மாமா இந்த பேனா கொஞ்சம் திறந்து கொடுங்களேன். கொண்டா. இந்தா திறந்துட்டேன். எப்படி மாமா எப்படி இத டைட் பண்ணி திறந்தீங்க? எப்படியோ திறந்துட்டேனா இல்லையா? பேனா என்ன பெரிய விஷயம். வேற ஏதாவது ரெஃப்ரிஜரேட்டர் இருந்தா சொல்லு, அதையும் ரிப்பேர் பண்றேன். அப்புறம் இந்தா இது தேஞ்சு போச்சு, விளக்கெண்ணெய் இருந்தா கொண்டா போடணும். மாமா இதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வேற ஏதாவது ரிப்பேர்க்கே பேர் பண்ணணுமா? மாமா அது வந்து அது வந்து மாமா இந்தா இத பத்திரமா வச்சுக்கோ. சின்னதா இருக்கே நினைக்காத, இதான் கடிகாரத்துக்கே பிரதானமான ஒரு பார்ட்டு. ஆமா, நீ ஏதோ சொல்லு, நீ சொல்லு. மாமா அது வந்து பக்கத்தாத்துல ஒரு பையன் இருக்கான், அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். பண்ணிக்கோ. அப்புறம் இந்தா இது எஸ்கேப் வீல், இதுவும் அந்த பார்ட் இருந்தா தான் கடிகாரம் ஓடும். பத்திரம், கீழே போட்டுறாத. என்ன இந்த கல்யாணத்துக்கு அப்பா ஒத்துக்கவே மாட்டார். ஏன்? இல்ல மாமா, அவ முதலியார், நம்ம பிராமின் இல்லையா? அதனால என்ன? இது பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா அது போதும். உலகத்து ரெண்டே ஜாதி தான், பணக்காரன் பிச்சைக்காரன், அவ்வளவுதான். மாமா நீங்க தான் அப்பா கிட்ட எப்படியாவது பேசணும். அப்பாட்ட சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பையனை வச்சுடும், நான் பார்த்துட்டு அப்புறம் தீர்மானம் பண்றேன். நான் இப்பவே எஸ்எம்எஸ் கொடுத்து வர சொல்றேன். இது இப்பவே வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நான் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன். ஒரு 1 hour கழிச்சு வர சொல்லுவேன். சரி மாமா. எஸ்கேப் வீல், எஸ்கேப் வீல் என்னாச்சு? அப்பா அம்மா, ஐயோ. என்ன மாப்ள? ஐயோ என்னாச்சு? அப்பா என்ன? ஐயோ என்னது இது? பிளட். அது தெரியறது, இது என்னன்னு கேட்டேன். கொண்டாங்க. இதான் எஸ்கேப் வீல். எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். நல்ல வேளை உங்க காலில் குத்துத்து, அதனாலதான் கிடைச்சது, இல்லைன்னா கிடைக்காமலே போயிடும். ஐயோ, இது யாராத்து கடியாரம்? ஏன், எல்லாம் நம்மாத்து கடியாரம் தான். அது அலாரம் அடிக்க மாட்டேங்குது, சரியாவே ஓட மாட்டேங்குது, தலையில வச்சாதான் ஓடுதுன்னு சொன்னா, அதான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சாச்சா உங்க குரங்கு வேலைய? ஓய், நீ வர ஒரு நாளைக்கு இந்த ரிப்பேர் எதுவும் பண்ண வேண்டாம். பேசாம தலைகீழ ஓடிட்டு இருக்கிறத நீர் ஓட விடாம பண்ணிடுவீர். இத பாருங்க, நீங்க ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள இதை நான் ரிப்பேர் பண்ணி வச்சேன்னா நீங்க என்ன தருவேன்? என்ன, நீர் வாங்கி கொடுத்தீரே ஒரு எவர் சொல்ல டபரா, அதை திருப்பி கொடுத்துற, எடுத்துக்கோ. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம், என்ன ஆபீஸ்ல வெட்டி முடிக்க போறேன்? போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு திரும்பி வந்துட போறேன். எனக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க ஆபீஸ்ல, எங்க ஆபீஸ்ல எனக்கு வேலை நிறைய இருக்கு, எனக்கு பெண்டிங் இருக்கு, நான் வரேன். இருங்க மாப்பிள்ளை, இது பாருங்க, நானும் ஆபீஸ்ல வேலை பார்த்து வந்தா சும்மா புருடா விடாதீங்க. சும்மா உங்க ஆபீஸ பத்தி பேசாதீங்க. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தினசரி 1 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ணதே கிடையாது, தெரியுமா? அது உங்க ஆபீஸ்ல, எங்க ஆபீஸ்ல அப்படிலாம் கிடையாது. நான் புறப்படுறது இருக்கு. ரொம்ப படபடன்னு போறேன். நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? அங்க ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை பார்க்கலாம், நீங்க மட்டுமே வேலை பார்க்கறீங்க. எனக்கு வேலை இருக்கு. ஓய்ங்கோ, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த கலப்பு திருமணத்தை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? என்ன திடீர்னு? இல்ல, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். அது என்னமோ நம்ம நாட்டுல நடக்க போறது இல்ல. அப்புறம் என்னோட அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயம் வெங்காய அபிப்பிராயம் இல்ல, ஒருவேளை நம்ம நாட்டிலே நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன். செருப்பால் அடிப்பாங்க. இந்த ஆத்துல ஒரு கொலை விழும், தெரிஞ்சுதா? இந்த ஆத்துல கலப்பு திருமணமா? ஆபீஸ்க்கு போணும். இந்த ஆத்துல சரி, ஆபீஸ்க்கு போங்க, நேராச்சு. வெட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை. இவ்வளவு பிடிவாதமா இருக்காரே, முதல்ல இந்த ஆளை ரிப்பேர் பண்ணணும். மாமா மாமா, டேய் வாடா, வா வா வா. மாமா, பிடித்து கொண்டு வந்தேனே. பாட்டெல்லாம் அப்புறம் பாடலாம், முதல்ல ஈய காட்டுறா. ஐயோ பறந்துடுச்சு. ஈ பிடிச்சி, எங்க ஈ பிடிச்ச? இப்படியா காட்டுறது? மெதுவா திறந்து காட்டணும்டா. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, நீ ஒண்ணு பண்ணு, இன்னொரு ஈ பிடிச்சிட்டு வா. சரி போ போ.
ஈ பிடிச்சி அண்ணா டிஃபன் பறந்து. ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வரேல சாப்பிடலாமே இது இந்த சரி நீ போ நான் வரேன். மாமா வந்த உடனே எத்தனை ரகளை பார்த்தேளா? வீடு பூரா ஈ பிடிக்கிற நானா. ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண மாதிரி கிடக்குது பாருங்க ஸ்கூட்டர். கடிகாரத்தை பார்த்தேளா? குற்றுயிரும் கொலை உயிருமா கிடக்கு. வீடு பூரா மாமாவோட பாதிப்பு தான். என்னடா மாமா நான் ஈ பிடிச்சிட்டேன் மாமா. பிடிச்சிட்டேன்னு அப்படியே வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ற, ஒரு வாயகன்ற பாத்திரத்தை எடுத்துக்கோ, அதுல ஜலத்தை விடு, அப்படியே அந்த கையை ஈயோட உள்ள கொண்டு போ. என்ன ஆகும்? ஈ செத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த கையை மேல எடுத்து என்கிட்ட கொண்டு வா. ஈக்கு நான் உயிர் கொடுக்கறேன். போ போ போ. மாமா என்னடா நிஜமாவே பழிக்க வைப்பீங்களா மாமா? என்னடா அப்படி கேட்ட? ஒரு தடவை ட்ரிப்ளிகேன் குளத்துக்கு வா, ஜலஸ்தம்பமே பண்ணி காட்டுறேன். ஜலஸ்தம்பம்னா? ஜலஸ்தம்பம்னா தண்ணி மேல அப்படியே நடப்பேன், அப்புறம் தண்ணி மேல குட்டிக்கரை போடுவேன். டபக்கடி ஒரு சொட்டு தண்ணி என் மேல படாது. மாமா அப்படின்னா இப்பயே போலாம் மாமா. இன்னைக்கு முடியாது. ஏன்? இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. நரசிம்மர் ரொம்ப உக்கிரமா இருப்பார். உனக்கு பீதாம்பரையர் தெரியுமா? நான் அவருடைய சிஷ்யன். அவர் கண்கட்டு வித்தில பெரிய நிபுணர். அவரு ஒரு தடவை என்ன பண்ணார், பல்லாக்குல போயிட்டு இருந்தார். பின்னாடி 2 பேர் தூக்கிட்டு வரான். முன்னாடி ஆளே கிடையாது. 4 பேர் தூக்கணும் இல்லையா? ஆனா 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த காத்துலயே பல்லாக்கு போகுது. இன்னொரு விஷயம் சொல்றேன், உட்காரு. ஒரு தடவை என்ன ஆச்சு, அவர் சொல்ற கதைங்கெல்லாம் ரொம்ப வசீகரமா இருக்கும். அதை நம்ப முடியாம இருந்தாலும் அவரோட கவிதை கலந்த பொய்களை நாங்க மனசார நம்புவோம், விரும்பி கேட்போம். தண்ணி இறைச்சேன், ஒரு பூ பூத்தது, 2 கோடான் தண்ணி இறைச்சேன். எப்படி இருக்கு இந்த பாட்டு? நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கா? இங்க பாருங்க. ஆஹா, அழகா ஈய கொலை பண்ணிட்டே நீ. இங்க போடு. பாத்தியா, ஈ செத்து போச்சு இல்லையா? இப்ப இந்த ஈக்கு உயிர் கொண்டு வரணும் இல்லையா? நீ என்ன பண்ற, உள்ள போய் கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு வா. சரி மாமா. மாமா விஜயம், மாமா விஜயம், மாமா விஜயம், மாமா விஜயம்.